அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 23/7/2024 செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல துர்க்கை அம்பாளின் அனுகிரகம் கிடைத்து வாழ்க்கையிலே வெற்றிகளை பெற பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை சங்கடகர சதுர்த்தி விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 7ஆம் நாள். இன்று பிற்பகல் 1:13 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று இரவு 11:47 வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பின்னர் சதை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று இரவு 11:47 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் இருக்கும். அதே போல் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள், தொல்லைகள் வந்து சேரும். கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லெக்சரராக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக இருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் சில நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். இன்று மாணவர்களுக்கு அற்புதமான நாள். பரீட்சைகளிலே, போட்டித் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். ரிசர்ச் செய்கின்ற மாணவர்களுக்கு அற்புதமான நாள். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 5. சுக்கிரன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். மாற்று மருத்துவம் செய்கின்ற ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதம், யுனானி மற்றும் வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள் வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். பெரியவர்கள், முதியோர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. மிதுன ராசி என்பர்களே, வெற்றிகள் கிடைக்கும் நாள். குருவின் பார்வையால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். சகோதர வழிகளிலே நன்மைகள் கிடைக்கும். ஆட்டோமொபைல், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே போல் கணவன் மனைவியிடையும் ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. கடகம் ராசி அன்பர்களே,
ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. சிலருக்கு ஃபுட் பாய்சன் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு. ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். விளையாட்டு வீரர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. இதேபோல் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வரும். வீட்டிலே சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள், குறிப்பாக பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில அவப்பெயர்கள், கெட்ட பெயர்கள் உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் மற்றும் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு வியாபாரத்தையோ தொழிலையோ பண்ணுவது நல்லது. இல்லாவிட்டால் ராகு பகவானால் சில சங்கடங்கள் உங்களுக்கு வந்து சேரும், பிரச்சனைகள் வந்து சேரும். சட்ட சிக்கல்களிலே மாட்டிக்கொள்வீர்கள். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி வியாபாரம் செய்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்டான மாணவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 2. புதன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பவர்களே, சூரிய பகவானால் வாழ்க்கையிலே புதிய நம்பிக்கை உண்டாகும். கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். கல்லூரிகள் நடத்துபவர்கள், டீம் யூனிவர்சிட்டி நடத்துபவர்கள், பள்ளிக்கூடம் பாடசாலை நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. துலாம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். சொந்தமாக வீடு வாங்க வேண்டும், இல்லைனா இடம் வாங்கணும் நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஐடி ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்ட், சட்டத்துறை மாணவர்களாக இருப்பவர்களுக்கு சில சிக்கல்கள், பிரச்சனைகள் வருகின்ற நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்களை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பவர்களே, உதவிகள் கிடைக்கும் நாள். கேது மற்றும் குரு பகவானால் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நாள்.
ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை வளரும் நாள். அதே போல் உங்களுக்கு பிடித்தமான கோர்ஸில் படிப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, மேன்மையான நாள். குரு பகவானால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். புது வாய்ப்புகள் தேடி வரும். சில பேருக்கு யோகங்கள் வந்து சேரும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதர வழியிலே நன்மைகள் கிடைக்கும் நாள். ஆன்மீகவாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு யோக நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. மகர ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள், லாபத்தை தரக்கூடிய நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகளும் குறையும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 2. கும்பம் ராசி அன்பர்களே, சூரிய பகவானால் சில நன்மைகள் நடக்கும் நாள். எதிர்பாராத உதவிகள் தேவையான நேரத்திலே கிடைக்கும். நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்பு குறையும், பிரச்சனைகள் குறையும். வீட்டிலே ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். தாய் தந்தையரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மணல் குவாரி வைத்திருப்பவர்கள், கல் குவாரி வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். புது தொழில் தொடங்க வேண்டும் அல்லது பண்ணிட்டு இருக்கிற தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டும் நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்தில் அனுகூலமான தசாபுத்தி, கோச்சார ரீதியான பலன்கள் இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 7. வியாழ பகவானை ராசியதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. வீட்டில் உள்ளவர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தாய்வழி உறவுகளுடன் சில மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் வந்து போகும். கடன் விஷயத்திலே கராராக இருக்க வேண்டும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். அரசியல்வாதிகள், சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன், அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 1. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் உங்களுக்கு வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.